எங்க அம்மாட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாத உமா. சரியான தொடரடி. என்ன பாத்திரத்தை கழுவி பிடிக்கலையா? கழுவிட்டே இருக்கேன். சீக்கிரமா பாத்திரம் கழுவிட்டு வந்து காபி போடு. ஒண்ணு வேண்டாங்கறீங்களா நீங்க? சார். ராஜு. ஏ உமா, செவடி. எஸ்கா ஆர்வல் துனியா. ஆமா, பாவு ரொம்ப சேடா இருந்தா. அப்படியே மினி. நீ கவலைப்படாதம்மா, நான் பாத்துக்கிடியே. அண்ணி. என்ன? நான் கேக்கும்போது ரெண்டு பேரும் கல்யாணத்தை பத்தி தான பேசிட்டு இருந்தோம். அதான் உனக்கு பிடிச்ச பொண்ணோடே உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். ஏதோ ராணியக்கா போடுற காப்பி குடிக்கிறதுக்குனே ராணியக்கா வீட்டு வாசல்ல தவம் கிடக்கலாம். நீ எப்ப வந்து கேட்டாலும் உனக்கு காப்பி போட்டு தரேன். இதுக்கு எதுக்கு தவம் கிடக்கணும்? ராணியக்கா தான். என்ன ராணிக்கா எலெக்ஷன்ல நிக்க போறீல? நான் அம்மா எலெக்ஷன்ல நிக்க போறேன். இல்ல மினி இப்பதானே சொல்லிட்டு இருந்தா ராணியக்கானா ராணியக்காதான்ட்டு ஒரு மாதிரி கோசம் போட்ட மாதிரி இருந்தே. அதான் கேட்டேன். கோசெல்லாம் போடல. ராணியக்கா காப்பி போட்டு தந்தாவ. அதான் காப்பி டேஸ்டா இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். அதானே நீ நொன்னே ராணியக்கா காப்பி போட்டு தராவ. எங்களுக்குலாம் எனக்காவது போட்டு தந்திருப்பாப்ல. 20 சந்தா கொண்டாரு. ஐயோ வேண்டாம். ஒரு வாய் காப்பிக்கு இல்லாமல நான் இங்க வந்தேன். ஆமாம்மா, நீங்க பெரிய எம்பராசம் மக்கதான். வேற எதுக்கு காப்பி தரலன்னு இப்படி மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல மினி, ராணியக்காக்கு எப்பவுமே நீனா பிடிக்கும். அதான் உனக்குன்னு ஸ்பெஷலா பூ தொடுத்து கொண்டு வந்து தராவ, காப்பி போட்டு தராவ. நாங்கெல்லாம் அப்படியே. ஆமா, நல்ல மனசோட பழகுனா அப்படிதான் இருப்பாவ. உங்களை மாதிரி மனசுல வச்சுட்டு வெளியே வச்சுட்டு பேசி தெளிஞ்சா யாரு நல்லா பழகுவா? விடு மினி, சும்மாவே ஏதோ சொல்லிட்டு கிடக்கான்னு நீ வேற. ராணியக்கா போடுற காப்பி என்ன காப்பி? நான் போடுற காப்பி எப்ப குடிச்சு பாத்திருக்கியாக்கும்? நான் போட்ட காப்பில மயங்கி தானே என் மாமியார் என்னைய மர்மவளாவே செலக்ட் பண்ணுச்சு. போடு. அப்படியா? ஆமா, ராணியக்கிட்ட கேட்டு பாரு. ராணியக்கா லட்சுமி அக்கா எல்லாரும் வந்தாவ பொண்ணு பாக்க. ஆமா, நான் லட்சுமி வசந்தா மாமியார் வீட்டுக்காரு அப்புறம் குழந்தைனாரு நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போனோம் வசந்தாவை பொண்ணு பாக்க. இக்கா, பொண்ணு பாக்குற இடத்துல என்னெல்லாம் நினைச்சுக்கா கொஞ்சம் சொல்லுங்க. ஆர்வமா இருக்குக்கா. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இதுல என்ன ஆர்வம்? ப்ளீஸ் கா சொல்லுங்க கேப்போம். அன்னைக்கு நான் வாழ்க்கையில முதல் முறையா வலிக்கு விழுந்த நாள். தம்பி, இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததான். நல்லபடியா வேண்டிக்க. இந்த இடம் அமையணும்னு. சரிம்மா. ரமேஷ். பாரிம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு பாதி போட்டல் என்ன அமுட்டிக்கிட்டு அண்ணாச்சி கடையில கொடுத்தா 4 பேருந்து பழம் தருவாரு. ஜாலி ஜாலி. தம்பி இந்தா இந்த தேங்காய் உட. சரிம்மா. விளக்கு ஏத்துன அந்த பொண்ணு தானே? தம்பி வாழை கிளம்புவோம். பொண்ணு வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. தம்பி வேற கார்ல இருக்கான். ராணிய லட்சுமி எப்படி சமாளிக்கலவுல தெரியலவா போவோம். சரிம்மா. நல்ல பணம் உள்ள பார்ட்டி போல. பெரிய தேங்காய் உடைச்சிருக்கு. வசந்தா, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான். முழுசா தேங்காய் கிடைச்சிருக்கு. இனி ஒரு வாரம் இந்த தேங்காய் ஓடும். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நாங்க சுகமா இருக்கோம். நீங்க உட்காருங்க. நில்லுங்க, காபி எடுத்துட்டு வரேன். பொறுமையா குடிக்கலாம் காபி. முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க. சரிங்க சரி. பொண்ணு வர சொன்னீங்கன்னா பாத்துக்கலாம். பொண்ணு பேர் என்ன? பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஏன் பொண்ணுன்னு நான் சொல்லல. குணம்னா குணம், அப்படி ஒரு குணம். குணவதின்னு தான் பேர் வைக்கணும்னு இருந்தேன் பாத்துக்கிடுங்க. ஆனா பிறகு இந்த காலத்துல எல்லாரும் ஸ்டைலா வைக்கவும்ல, அதான் வசந்தான்னு வச்சிருக்கேன். சரி, பொண்ணு எங்க? ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த வந்துருவா. ஒரு நிமிஷங்க, நான் போய் பொண்ணு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏடி வசந்தா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாட்டி. அங்க எல்லாம் காத்துட்டு நடக்காவ. ஏம்மா இப்ப எதுக்குமா கல்யாணத்துக்கு அவசரப்படியா? ஏடி இது நல்ல இடம். இது எதுக்கிட்டி விட்டணும்? என்ன பெரிய நல்ல இடம்? கல்யாணம் பண்ணா வீட்டு வேலை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும்மா. சமையல் பண்ண வேண்டி இருக்கும்மா. நான் சமையல் கட்டுல நின்னு சமையல் பண்ணேன்னா என் கலர் என்ன ஆவறது? ஒண்ணும் ஆவத்திட்டி. அம்மா எத்தனை வருஷமா சமைக்கேன். அம்மா கலர் அப்படியே தானே இருக்கு. ஓனரவும் அதே மாதிரி மாறாதடி. சும்மா சும்மா என்ன சமாதானப்படுத்தாத. இது கேளு, இது நல்ல இடமா. நல்ல வீடா மாப்பிளைக்கு. அப்புறம் நல்ல இடத்துல சம்பாதிக்காரு. நீ வெறும் 10 தான் முடிச்சிருக்கா. அதுவும் ஃபெயில். ஆனா மாப்பிளை +2 படிச்சிருக்காவலாம். அம்மா வேண்டாம்மா. ஏடி மாப்பிளை வீட்ல கொண்டு வந்திருக்க தாம்பளம் தட்ட பாரு. அதுலயே ஒரு 4-5 தேங்காய் இருக்கு. இனி நீ கோயிலா போய் தேங்காய் பொறுக்க வேண்டாம்டி. வீட்லயே தேங்காய் வந்துரும் உனக்கு. சரி, நீ ஏதோ சொல்லியா? சீக்கிரமா வேற ஒரு நல்ல தாவணி கட்டிட்டு நல்ல மூஞ்ச கழுவி எடுத்து பவுடர் அடிச்சிட்டு வா. சரிம்மா. லட்சுமி, பொண்ணு நல்ல குணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. பொண்ணு வந்துட்டா. இந்த பிள்ளை தான் உங்க பிள்ளையா? ஆமா. நாங்க வர்ற வெளியில இந்த பிள்ளை கோயில பார்த்தோமே, தேங்காய் பறிக்கிட்டு இருந்து. அது என் மவளுக்கு வந்து எந்த பொருளும் வேஸ்ட் ஆனா பிடிக்காது. அதான் தேங்காய் வேஸ்டா போகுதுன்ட்டு
இத்தனை பேர் வருவீங்கன்னு தெரியாது. அதான் வெறும் 3 கிளாஸ் தான் காபி போட்டோம். தப்பா எடுத்துக்கிடாதீங்க. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. அம்மா நான் இப்பமா காபி போட்டேன். நான் போட்ட காப்பின்னு சொல்லி கொடுக்க சும்மா இருட்டி. பக்கத்து வீட்டு செல்வி கிட்ட கொஞ்சோண்டு காப்பி தானே வாங்கிட்டு வந்தேன். சரியான கை நுடிஞ்சவளா இருக்கா. கொஞ்சோண்டுன்னு கேட்டா இவ்வளவுதான் தருவாளாக்கும். என்ன ஒரு 2 கிளாஸ் வந்திருந்தானே என்ன குறைஞ்சு போவோன்னு தெரியலமா அவளுக்கு. இப்படிதான் இருக்காள் அப்ப இந்த ஊர்ல உள்ளவ. சரியான கல்நெஞ்சக்காரி. நீ எதுக்கு செல்வியா கிட்ட போய் வாங்கினா? நீ அந்த சுகன்யா கிட்ட கேட்டுக்கொண்டிதானே. அதுதான் கொஞ்சம் பார்த்து வராம தருவாவோ. அவசரத்துக்கு போய் வாங்கிட்டேன் டி. விடு. நீ போட்ட காப்பி மட்டும் கொடுத்தேன்னு வையா ஓடியே போயிருவாவ. அதான் செல்விட்ட வாங்கிட்டு வந்தேன். எம்மா பொண்ணு உனக்கு என் பையனை பிடிச்சிருக்காமா? தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம். டக்குன்னு பேசிக்கிட மாட்டா பாத்துக்கிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீங்க கலந்து பேசிட்டு என்ன முடிவுன்னு சொன்னீங்கன்னா நம்ம மேற்கொண்டு நடக்க வேண்டியது பாப்போம். அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தேன்னு வையி இன்னைக்கு நான் இருந்திருக்க லெவலே வேறையா இருந்திருக்கும். தெரியாம இந்த லூசு குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அதுல இந்த கண்ணாடியாரன் இருக்கானே அப்பப்பப்பப்பா. உங்களை கல்யாணம் கட்டிட்டு வந்ததுக்கு இந்த குடும்பத்துல உள்ளவியதான் அப்பப்பப்பான்னு தலையில அடிச்சுக்கிடணும். நீங்க பண்றதோ? ஆமா இதுல வசந்தா அம்மா சொன்னது என்னமோ என் மகளுக்கு கணனா குணம் அப்படி ஒரு குணம் பேரு குணவதியும் தான் வைக்கணும்னு இருந்தேன்ட்டு. இது அம்மாவும் அன்னைக்கு அப்படி போய் சொல்லிருக்காவப்பா. ஏன் எங்க அம்மா எங்க போய் சொன்னாவ? என் குணத்துக்கு என்ன? என் குணம் இந்த ஊருக்கு யாருக்காச்சும் வருமா? வராதுமா வராது. உங்களை மாதிரி கேடு கிட்ட குணம் இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்திலேயே யாருக்கும் வராது. மினி ஆமா உங்க அம்மா போய் தானே சொன்னாவ. நான் எங்க போய் சொல்றேன்? அப்புறம் வாயே திறக்க மாட்டா அம்மாவா. அப்படி ஒரு குணம். ரொம்ப கூச்ச சுபாவம் சொன்னாவ. நீ கூச்ச சுபாவம் வந்து ஒரே மாசத்துல இந்த ஊர்ல எல்லார்கிட்ட சண்டை போட்டவளாச்சே நீ. நீ என்ன கூச்ச சுபாவமா? நீ என்ன அமைதியா இருக்க பிள்ளையா? இத பாருங்கக்கா அமைதியின் சொரூபமா தான் இருந்தேனா. ஆனா இவ ஒரு பொம்பளை எவ்வளவு நேரம் தான் அமைதியா இருக்க முடியும்? தூண்டறாவே நீ சண்டைக்கு. அதான் பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்துட்டேன். நீங்க பொங்குன பொங்கு போதும். வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து எல்லா கதையும் கேட்பாளுவம்மா. நான் மட்டும் வாயை திறந்து ஏதாவது சொல்ல வந்த உடனே கிளம்பிடணும்ன்றவாள்வ. அப்படி இல்ல வசந்தா வீட்டுல வேலை கிடக்கலாம். நேராவது பத்தியா நாளைக்கு பேசுவேன்னு. சரிக்கா ஏதோ நீங்க சொல்லியதால நான் ஒண்ணும் சொல்லல. உமா என்ன பாவு நீ தனியாவே எல்லா பாத்திரத்தையும் கழுவியா? ஆமா அதுக்கு இப்ப பாத்திரம் கழுவுறதுக்கு 4 ஊர்ல இருந்து ஆளை திரட்டிட்டா வருவாவோ. கோபப்படாத உமா. தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி. நிஜமாவா? ஆமா உமா நீ எனக்காக எவ்வளவு எல்லாம் செய்யா. ஒரு பாத்திரத்தை கழுவுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? சரிங்க. ஏய் உமா. ஐயோ அம்மா. உமா என்ன அக்கா இது? எங்க அம்மாட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாத உமா. சரியான கொடகடிங்க. என்ன பாத்திரத்தை கழுவி பிடிக்கலையா? கழுவிட்டே இருக்கேன். சீக்கிரமா பாத்திரம் கழுவிட்டு வந்து காபி போடுதா. ஒரே தலைவலிக்கு. சரி அத்தை. என்னையா? உங்க அம்மா போயிட்டாவளா? போயிட்டாவே. அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் நிம்மதியா இருக்காது? பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணா என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? இப்படி பாத்திரத்துக்குள்ள நடுவுல வந்து நடந்துக்கிட்டு நடக்கியே? உங்க அம்மா தைரியமா சொல்ல வேண்டியதானே? தொட நடுங்கி. இல்ல உமா எங்க அம்மா பழைய காலத்து ஆளு. ஏதாவது சொன்னோம்னா அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாவ. எனக்கு ஒண்ணும் இல்ல. கடைசியில ஒன்னேதான் போட்டு திட்டுவாவ. அது எனக்கு பிடிக்காது பாத்தியா? அப்ப எனக்காக தான் போய் ஒளிஞ்சிலாத்தா. ஆமா உமா. சோ ஸ்வீட் அத்தா. சரி நீங்க அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைங்க. நான் போய் உங்க அம்மாக்கு காபி போட்டு கொடுத்து வரேன். வேண்டாம் உமா எங்க அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிரும். நான் வேணா போய் எங்க காப்பி போட முடியுமான்னு பாக்கேன். நீ எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வேணே. இதுவும் ஓன் நல்லதுக்கு தான் உமா. அப்படியே அத்தா. சரி போங்க போ. அத்தானுக்கு என் மேல எவ்வளவு பாசம். இனிமே அந்த கீதா கிட்ட போக மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. சரி எவ்வளவு பாத்திரம் இருக்கு? 2 பாத்திரத்தை அந்த சைடு பேக்கி போட்டாதான் கொஞ்சம் பாத்திரம் குறையும். ஹாய் சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8:30க்கு சந்திக்கிறேன். பாய்.